ദദ്ദാജി, നിങ്ങൾ പഠിച്ചത് ക്രൈസ്തവ സ്കൂളിലെ, പീയൂഷ് ഗോയൽ പഠിച്ചത് ക്രൈസ്തവ സ്കൂളില്, നിർമ്മല സീതാരാമൻ പഠിച്ച ക്രൈസ്തവ സ്കൂളില്, ஜெயசங்கர் படித்த கிறிஸ்தவ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கேரளாவை சேர்ந்த 2 கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் 4 பழங்குடியின இளைஞர்களை கடத்தி கட்டாய மதமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான புகார், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஹிந்து அமைப்பினர் பஜ்ரங் தள் இந்த மாதிரி அமைப்பினர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் சத்தீஸ்கர்ல உள்ள துர்க் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு 2 கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகளை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஒரு கொடுஞ்செயலுக்கு எதிராக பாராளுமன்றத்துல கேரளாவோட கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியான ஜான் பிரிட்டாஸ் பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா கேள்வி வைக்கிறாப்ல. 2 കന്യാസ്ത്രീകളെ ദുർഗില് ജയിലിൽ അടച്ചിരിക്കുകയാണ് കൊടും ക്രിമിനലുകളൊപ്പം. ഇതൊക്കെ നമ്മുടെ രാജ്യത്തിന്റെ அந்தஸ்தே பாதிக்கின்ற விஷயമാണ്. கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகளை பாத்தீங்கன்னா பொய் வழக்கு போட்டு கைது பண்ணி குற்றவாளிகளுக்கு நடுவுல சிறையில் அடைச்சிருந்திருக்கீங்க. அதுவும் அவங்க செய்யாத ஒரு குற்றத்துக்கு சில அமைப்புகளோட தூண்டுதலின் பேர். இது நம்ம இந்தியாவுக்கே ரொம்ப அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம். கடந்த ஒரு வருஷத்துல 827 அடக்குமுறைகள் நடந்திருக்கு கிறிஸ்தவர்களுக்கு நம்ம மொத்த இந்தியால. அதுலயும் முக்கியமா கேரளால உள்ள கிறிஸ்தவர்களை ஏமாத்துறதுக்கு நீங்க நிறைய வேலை செய்யறீங்க. இதெல்லாம் அந்த மதவாத கட்சியான பிஜேபியை பார்த்து கேட்கிறோம். அதுக்கு அடுத்து ஜான் பிரிட்டாஸ் கேட்டதுதான் ஃபயர். ദദ്ദാജി, നിങ്ങൾ പഠിച്ചത് ക്രൈസ്തവ സ്കൂളിലെ, പീയൂഷ് ഗോയൽ പഠിച്ചത് ക്രൈസ്തവ സ്കൂളില്, നിർമ്മല സീതാരാമൻ പഠിച്ച ക്രൈസ്തവ സ്കൂളില്, ജയശങ്കർ പഠിച്ച ക്രൈസ്തവ സ്കൂളില് ആരെ മതപരിവർത്തനം ചെയ്യാൻ വേണ്ടിയാണ് അവർ നിങ്ങളെ പഠിപ്പിച്ചത്? നിങ്ങൾ ക്രിസ്ത്യാനിയായോ? ഇല്ലല്ലോ, നിങ്ങൾ ഹിന്ദുവായി നിൽക്കുകയല്ല ചെയ്തത്. ഇതുപോലെ ആതുര ശുശ്രൂഷ രംഗത്ത്, വിദ്യാഭ്യാസ രംഗത്ത് സ്തുത്യർഹമായ സേവനം നടത്തുന്ന ക്രൈസ്തവരെയും കന്യാസ്ത്രീകളെയും നിങ്ങളിങ്ങനെ പീഡിപ്പിക്കരുത്. இது ராஜ்யத்தின் சல்பேரிനെ களங்கப்படுத்துന്ന കാര്യമാണെന്ന് നിങ്ങളെ ഞാൻ ஓபி நட்டா அவர்களே, நீங்க படிச்சது கிறிஸ்டியன் ஸ்கூல் தானே? பியூஷ் கோயல் அவர்களே, நீங்க படிச்சதும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தானே? அடுத்து நம்ம முக்கியமான ஆளு நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்க படிச்சதும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தானே? ஜெயசங்கர் அவர்களே, நீங்க படிச்சதும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தானே? அங்க படிச்சப்ப உங்களை யாராவது மதம் மாத்த ட்ரை பண்ணாங்களா? நீங்க மதம் மாறிட்டீங்களா? அங்க படிச்சு நல்லா பெரிய ஆளா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்களா? நீங்க ஹிந்துவா தானே இருக்கீங்க, உங்களை யாரும் மதம் மாத்தல. அப்படி இருக்கிறப்ப மக்களுக்கு சேவை பண்ற இந்த மாதிரி கன்னியாஸ்திரிகள் இந்த மாதிரி நீங்க கேவலமா நடத்துறது எவ்வளவு கேவலமான. நீங்க இந்த தேசத்தோட நல்ல குணத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க.